கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன், வாழ்த்துகின்றேன். கர்த்தர் தாமே தம்முடைய பரிபூர்ண நன்மைகளினால் உங்களை நிரப்பி பரத்திலிருந்து உங்களுக்கு அருளச் செய்து நீங்கள் யாவரும் இம்மையில் சுகித்திருக்கவும் மறுமையிலே நித்திய வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள உங்களுக்கு அனுகிரகம் செய்வாராக. வாரம் ஒரு மிஷனரி என்கிற தலைப்பில் இந்த வாரம் நாம் பார்க்க இருக்கிற மிஷனரியின் பெயர் எய்டா பாய்ட். எய்டா பாய்ட் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட இன இந்திய பெண்களின் நிலையை மேம்படுத்த அதிக பிரயாசப்பட்ட அநேக தேவ ஊழியர்களுள் ஒருவர். பெண்கள் பொது இடங்களில் தோன்றவும் ஆண்களுடன் உரையாடவோ கூடாது என்ற பொதுவான வழக்கம் இஸ்லாமியர்கள் மற்றும் உயர்வர்க்க இந்துக்களிடையே பெண்கள் மத்தியில் நிலவி வந்தது. எய்டா பாய்ட் அத்தகைய பெண்களை அவர்களின் வீடுகளில் சந்தித்து கிறிஸ்துவின் அன்பை அனுபவத்திற்குள் வழிநடத்தினார். இந்தியானாவில் பிறந்த எய்டா தன் பாட்டியிடம் வளர்ந்து வந்தார். கிறிஸ்தவ மகளிர் ஊழிய பணிக்குழு இந்திய நாட்டிற்கு பெண் ஊழியர்களை அனுப்ப திட்டமிட்ட போது எய்டா தன்னையே அந்த சேவைக்கு ஒப்புக் கொடுத்தார். மேரி கிரெஃபியேல், மேரி கிங்ஸ்பரி, லாரா கின்சி என்பவர்களோடு எய்டா 1882 ஆண்டு இந்தியாவிற்கு வந்தார். 1885 ஆண்டு பிலாஸ்பூர் என்ற ஊரை சென்றடைந்தார். அவர் உத்தமமும் அர்ப்பணிப்பும் உடைய பெண்ணாக திகழ்ந்தபடியால் இயேசுவை உடனடியாக பிரசங்கிக்கும்படி அதிக தீவிரமாய் இந்தி மொழியை கற்கத் துவங்கினார். அநேக துன்பங்களையும் பொருட்படுத்தாமல் எய்டா தனது ஊழியத்தில் ஜாதி ஏற்ற தாழ்வுகளை கடந்து எல்லா பெண்களையும் சந்திக்க முனைந்தார். உள்ளூர் பெண்களுக்கு பின்னல் மற்றும் தையல் வேலைகளை கற்றுக் கொடுத்து மருத்துவ வசதிகளையும் அளித்து அப்பெண்களுடன் நட்பை வளர்த்தார். வாசிப்பதினால் சுயமாக யோசிப்பார்கள் என்று அவர் கருதி அவர்களுக்கு வேதாகமத்தை வாசிக்கவும் கற்றுக் கொடுத்தார். பெண்கள் பொது இடங்களில் ஒன்று கூட அனுமதிக்கப்படாததால் வெயிலையும் புழுதியையும் பொருட்படுத்தாமல் நடந்து திரிந்து அந்த பெண்களை ஆங்காங்கே சென்று சந்தித்து போதித்து வந்தார். எய்டா மன உருக்கம் நிறைந்தவராய் திகழ்ந்தார். 1899 முதல் 1900 பஞ்சக்காலங்களில் கடினமாக உழைத்து தன் சொந்த வருமானத்தை கொடுத்து ஏழை பிள்ளைகளின் பசியாற்றினார் எய்டா. அனாதை இல்லம் ஒன்றை கட்டி பல புறக்கணிக்கப்பட்ட ஏழை சிறுவர்களை தத்தெடுத்தார். அவர்களுக்கு பள்ளிகளையும் ஞாயிறு பள்ளிகளையும் தொடங்கி வைத்தார். அதில் அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டனர். எய்டா தனக்கு கொடுக்கப்பட்ட ஊழிய பொறுப்பை விடாப்பிடியாக பற்றி கொண்டு தனது வாழ்நாள் முழுவதும் தேவனுக்கு தொண்டு செய்யும் அர்ப்பணிப்புள்ள ஊழியராக விளங்கினார். பிலாஸ்பூரில் 33 ஆண்டுகள் சேவை செய்த பிறகு 1915 இயேசுவின் பாதம் சென்றடைந்தார் எய்டா பாய்ட். இதைப்போல் நாமும் கர்த்தருக்காய் உழைப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.